மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.2ல் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். பாருடா, இதில் x4 x3 x4ன்றதை உள்ளே எடுத்துக்கோங்க, சரிங்களா? x3யை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ x4 3x3 x ஸ்கொயர்டு இல்லாததுனால 0x² வச்சுக்கோ, -x -3. அதே மாதிரி இதை வெளியே எடுத்துக்கோங்க. x³ + x² -5x + 3. ஓகேவாப்பா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்களாப்போ, எக்ஸு கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x⁴ கிடைக்குமா? அதனால் நான் எக்ஸு கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ x⁴ ப்ளஸ் x³ -5x² ப்ளஸ் 3x. ஓகேங்களா? இப்போ என்னென்னா சைன் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மைனஸ், இதுக்கும் மைனஸ் தான் வரும், இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ். அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 3ல் வந்து பாருங்கள் எக்ஸ் போட்டால் 2x³ இதில் வந்து பாருங்கள் ப்ளஸ்ஸு 5x² ப்ளஸ்ஸு 3x -3. பாருங்கள் 4x -4x -3. இதில் வந்து பாருங்கள் இது ரெண்டுத்தையும் என்னென்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x³ கிடைக்கும். ஸோ நான் 2 போடுறேன். ஸோ எனக்கு 2x³ ப்ளஸ் 2x², 5 2s are 10 -10x, 3 2s are 6. ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்கும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் சேஞ்ச் கேன்சல் பண்ணமாக்கும். 5ல் 2 போச்சுன்னா 3x², +6x, தென் -9. சரிங்களா? இதில் எல்லாமே 3 டேபிளில் வர்றதுனால நான் 3யை வந்து என்ன பண்ணுறேன், காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ வந்து என்னென்னா x² ப்ளஸ் 2x -3 கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணலாம், வெளியே எடுத்துக்கலாம். இதை வந்து என்னென்னா உள்ளே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை x³ ப்ளஸ் x² -5x ப்ளஸ் 3. சரிங்களா? இதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ x² ப்ளஸ் 2x -3 எக்ஸால் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு x³ ப்ளஸ் 2x² -3xன்னு கிடைக்குது. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணமாக்கும். இதில் வந்து என்னது, 2ல் x போச்சுன்னா -x², 5ல் 2 போச்சுன்னா -2x ப்ளஸ் 3. சரிங்களா? இதை வந்து பண்ணலாம். மைனஸ் இங்கே இருந்தாலும் இந்த இடத்துல மைனஸ் போட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் -x² -2x ப்ளஸ் 3. சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு 0 கிடச்சிடும். சரியாப்பா? இதில் வந்து பாருங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஜிசிடின்றது x² ப்ளஸ் 2x -3 தான் ஜிசிடி. அதை கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஓகேப்பா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் இதில் செகண்ட் சம் பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து நமக்கு செகண்ட் சம் ஒன்று இருக்குது, அதை வச்சு இப்போ பார்த்துக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் x⁴ -1 x³ -11x². x⁴ உள்ளே எடுத்துக்கிறோம். ஆனால் மற்ற வேல்யூ இல்லாதனால எல்லாத்துக்கும் 0x³ ப்ளஸ் 0x² ப்ளஸ் 0x -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. x³ -11x ப்ளஸ் x -11. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம்ல. அப்போ எக்ஸு போட்டமாக்கும். x⁴ -11x² ப்ளஸ் x -11 அப்படின்னு இருக்கா? சரி, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் கேன்சல் பண்ணால் 11x³ -x² என்னது ப்ளஸ் 11x அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே 11 டேபிளில் வர்ற மாதிரி இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 11ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம்லப்பா. பண்ணுங்க பார்க்கலாம். 11ஆல் மல்டிப்ளை பண்ணமாக்கும். இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட பண்ணலாம். இந்த 11x³ பக்கத்தில் ப்ளஸ் வேல்யூ இருக்கிறதுனால மேலே போடும்போது நான் ப்ளஸ்ன்னு தான் போடணும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா +11 சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 11x³ 11 11s are -121 x² ப்ளஸ் 11x -121. சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணமாக்கும். கேன்சல் பண்ணிடுங்க. இதில் வந்து 121லேருந்து 1 போச்சுன்னா 120 x². அடுத்து இது கேன்சல் ஆகிடுது. இதே போச்சுன்னா -1 ப்ளஸ் 120 வருது. இப்போ 120யை நம்ம காமனாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும், x² ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு அதை எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இதில் வந்து பாருங்களேன் எப்படி போடுறோன்னு பாருங்கள். இதில் வந்து என்னென்னா x³ -11x² ப்ளஸ் x -11
ஓகேங்களா. இது எடுத்துட்டோமாக்கும் இது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 எடுத்துட்டோமாக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 0x ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு -11x ஸ்கொயர்டு இதுக்கு 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு என்னது -11 வந்துடும். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் இருக்கிறனால, ஸோ நான் -11 எடுத்துக்கிறேன். ஸோ -11x ஸ்கொயர்டு -11 வருது. ஸோ இதுக்கு நமக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் we get a 0. ஸோ நம்மளோட ஜிசிடி என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 வருது. சரிங்களா. அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.